உலகத்தில் ஃபாஸ்டிங் இல்லாத மதம் ஏதாவது இருக்கா? பேய் ஓட்டுறதை கடைப்பிடிக்கிறாங்க, அதை கடைப்பிடிக்கிறாங்க, இதை கடைப்பிடிக்கிறாங்க, போய் ராத்திரி ஃபுல்லாக எங்கேயோ போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம யாரையோ போய் ஒரு மேஜிஷியனை போய் எழுப்பினா எழுந்துருவாங்க, அதெல்லாம் மதம்னு நினச்சிட்டு இருக்கோம். மதத்தில் ஒரு நல்ல விஷயம், அதுதான் ஃபாஸ்டிங். உனக்கு தேவையானதை மட்டும் சாப்பிடணும், தேவையில்லாத சாப்பிடக்கூடாது. இப்பயும் சொன்னேன், ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங்காக கிடையாது. நம்ம உடம்பு கழுவிட்டே இருக்கணும், வயரை எப்பயாவது கழுவிருக்கணும். இஸ்லாமிய விரதத்தை ரொம்ப இஸ்லாமியர்கள் மாதிரி தீவிரமாக கடைபிடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு தடவை என்ன பண்ண, இப்படி உங்களை நோ சொல்ல பழக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ரம்ஜான் விரதத்தையோ சஷ்டி விரதத்தையோ பழகு. ப்ரோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தர்ன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ ரம்ஜான் சீசன் அப்படின்னோடனே இது ரம்ஜான் அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த விஷயம் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்கலாம் அப்படிங்கிற கிருத்திகா தர்ன் அவங்க கிட்ட நம்ம இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ப்ரோக் நேயர்களுக்கும் விவேக் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ ரம்ஜான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு டாபிக் இல்லையா? முதல்ல மதம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சஷ்டி ஃபாஸ்டிங்கில் பேசியிருக்கோம். ஆன்மீகங்கிறது உடலையும் மனதையும் முடிந்தவரை நன்றாக வைத்துக்கொள்வது, தன்னை உணர்தல் தான் ஆன்மீகம். தன்னை உணர்தலுக்கான ஒரு கருவி தான் மதம். அதன் மூலமாக நீங்கள் கடவுளுங்கிறதுங்கிறதே உங்களுக்குள்ளே இருக்கிற எதையோ உணர்வது தான். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த மதம் சொல்லுது. உலகத்தில் ஃபாஸ்டிங் இல்லாத மதம் ஏதாவது இருக்கா? கிரேக்க மதமாகட்டும், யூத மதமாகட்டும். இப்போ நம்ம ரம்ஜான் பற்றி மட்டும் பேசணும். லென்ட்டு ஃபாஸ்டிங் நடக்குது. லென்ட்டுங்கிறது 45 நாட்கள் கிறிஸ்துவர்கள் கடைபிடிக்கப்படக்கூடிய ஃபாஸ்டிங் அது. ஸோ அதுக்கான வரலாறும் உண்டு. ஸோ இந்த லென்ட்டு ஃபாஸ்டிங்கும் ரம்ஜான் ஃபாஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் தான் வரும். ரம்ஜான் ஃபாஸ்டிங் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம் அப்படின்னு இந்து மதங்களில் இருக்குது. இப்படி ஜெயின் மதத்தில் தான் ஃபாஸ்டிங். நான் கூட ஜெயின் மதத்தில் சாப்பிட்றேன். அவங்க முட்டை சாப்பிட்றது இல்லை, திடீர்னு பார்த்தா கீழே சாப்பிட மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா கீழே முளைக்கிறது சாப்பிட்றேன். ஏங்க நீங்கள் கீழே முளைக்கிறதானே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதம் நாங்கள் இலத்தழியும் சாப்பிட மாட்டோம். என்ன தாங்க சாப்பிடுவீங்க? சாதம் தான் சாப்பிடுவோம். சாதம் சாப்பிட்டு எப்படிங்க வெறும் கார்பு எப்படிங்க அப்படின்னா ஃபாஸ்டிங். அவங்களோட ஆரோக்கியத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, செக் பண்ணி பார்க்கும்போது, ஆராய்ச்சி சொல்லக்கூடாது, நான் செக் பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃபாஸ்டிங்கில் தான் நல்லா இருக்கு. புத்த மதத்தில் புத்தர் ஒரு வேளை தான் சாப்பிடுவார். இப்போ கிட்டத்தட்ட ரம்ஜான் அந்த புத்திஸ்ட் மாங்ஸ் யூஸ் பண்ணது. அவங்க மதியானம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் பிச்சை உணவு, அதாவது புத்தா பவுல் அப்படிமால அது பிச்சை பாத்திரம் தான். ஸோ அந்த உணவுகள் சாப்பிடுவாங்க. இப்படி எல்லா மதங்களிலும் இந்த ஃபாஸ்டிங் கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ ரம்ஜானோட ஃபாஸ்டிங் பற்றி பேசும்போது, கேன்சர் குறைந்த ஒரு கம்யூனிட்டியாக இஸ்லாம் கம்யூனிட்டி இருக்கிறதுக்கு ரம்ஜான் ஃபாஸ்டிங்கும் ஒரு காரணம் அப்படின்னு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ அப்போ இந்த ஃபாஸ்டிங்கிறதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியுது. ரம்ஜானோட ஃபாஸ்டிங்கில் சகரி அப்படிம்பாங்க. அது பொழுது விடிதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நைட்டு இஃப்தார் இப்படிங்கிற ஒரு மெத்தடில் அவங்க சாப்பிட்றாங்க. மேம், இப்போது இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இந்த உடலை கொண்டு வருது மேம்? அதாவது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிம்போம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுல நிறையா விண்டோஸ் இருக்குது. அதாவது 12 மணி நேரம் உணவு காலியாக இருப்பது, 12 மணி நேரம் உட்கொள்வது. அது 12 ஹவர்ஸ் விண்டோ அப்படிமோ. 12 ஹவர்ஸ் விண்டோனா நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா காலையில் 7 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இல்லை நைட்டு 8க்கு சாப்பிட்டிங்கன்னா இது 18 ஹவர் விண்டோ. அடுத்து 20 ஹவர் விண்டோ அப்படின்னா 2 மணிலேருந்து 6 மணிக்கு மட்டும் சாப்பிட்றது. 22 ஹவர் விண்டோனா 4 to 6 இல்லை 6 to 8 மட்டும் சாப்பிட்றது. இதுக்கு வேரியர் அப்படின்னு ஒரு இது எல்லாமே ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஃபாஸ்டிங்க்கான வழிமுறைகள். இதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்டிங் எப்படி சாப்பிட்ணும், 22 மணி நேரம் ஃபாஸ்டிங் எப்படி சாப்பிட்ணும், 24 மணி நேரம் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய டாக்டர்ஸே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஃபாஸ்டிங்கிறது ஒரு டாக்டர்களால் செய்யப்பட்ட இது. ஆயுர்வேதிக்லேயும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லங்கனம் சர்வ ஔஷதம் அப்படிங்கிறப்ப லங்கனம்ங்கிறது பட்னி அப்படிங்கிறது, ஔஷதம் அப்படிங்கிறது மருந்து. அப்படின்னா பட்டினியே மருந்து, விரதமே மருந்து, உண்ணா நோன்பே மருந்து. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு மருந்துக்கான
ஒரு வைத்தியத்துக்கான வழிமுறையாகவும் ஆயுர்வேதத்தில் சித்தாலாம் வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங்னு இப்போ நம்ம வரோம். இது வந்து மத ரீதியான ஃபாஸ்டிங். நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ குறிப்பீடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் முறைகள். இப்போ வந்து நான் சொல்கிறது மத ரீதியான ஃபாஸ்டிங். அதில் தான் நம்ம ஷஷ்டி ஃபாஸ்டிங், ஏகாதசி ஃபாஸ்டிங், லென்ட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் எடுக்கிறப்ப இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் வருது. இந்த ஃபாஸ்டிங்கில் எப்படின்னா 12 ஹவர்ஸ் கூட சாப்பிட மாட்டாங்க. 12 ஹவரில் எப்படின்னா சாயங்காலம் சூரியன் மறைந்த பிறகு சாப்பிட்டுட்டு திருப்பி காலையில் சூரியன் உதிக்கும் முன்னாடி சாப்பிட்டுட்டு ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்காங்க. இப்போ ஃபாஸ்டிங்கில் 2 இருக்குது. நாங்கள் இப்போ நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்லாம் நாங்கள் தண்ணி குடிப்போம், அப்புறம் பிளாக் காஃபி குடிப்போம், க்ரீன் டீ எடுப்போம், போன் சூப் 0 கேலரி அது சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் ரம்ஜான் ஃபாஸ்டிங்கு ட்ரை ஃபாஸ்டிங்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதை தான் 12 மணி நேரம் இல்லை சில சமயம் 14 மணி நேரம். ஏன்னா காலைல சூரியன் வந்து காலைல இப்போ வந்து வெயில் காலம் வேறு வந்துடுது, 5க்கே வந்துடுச்சுன்னு 5:30க்கே வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன். 5:30க்கு அப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாயங்காலம் 7 வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு போகலேன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட 13-14 மணி நேரம் கூட அவங்க வந்து பச்சை தண்ணி பல்லில் போடாமல். அதுதான் ரம்ஜான் ஃபாஸ்டிங். இப்போ ரம்ஜான் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறோம். இப்போ ரம்ஜான் ஃபாஸ்டிங்கில் எல்லா இந்த மாதிரியான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை சஷ்டி விரதம் மாதிரி தொடர் உண்ணா விரதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் ஸ்கின்னு க்ளோவுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஆடட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன வருது? இதுவரை அட்ரஸ் பண்ணாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது என்னோட கிளைண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸு என்னோட ஃபாஸ்டிங் குரூப்பில் இருக்கவங்க கடுமையான ஆர்ஏயில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து முழுக்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் தான் அவங்க ஆர்ஏ வந்து குறைஞ்சதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆர்ஏ அப்படின்னா ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து கை ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு. இன்னொருத்தவங்க என்னோட கிளைண்ட் இவங்க வந்து ஃபாஸ்டிங் குரூப்பில் இருக்கவங்க நேரான கிளைண்ட் இல்லை, இன்னொருத்தவங்க டைரக்ட் கிளைண்ட்டு. நான் வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி காலையில் அவங்களோட வந்து தாய்ச்சி பண்ணுவேன். ஏன்னா காலைல எழுந்தாங்கன்னா அவங்க கையை விரிக்க அவ்வளோ மணி நேரம் ஆகும். இவ்வளோ மாத்திரை டெய்லி எடுப்பாங்க. இன்றைக்கி 10,000 ஸ்டெப்பு நடக்கிறாங்க. அதாவது கையை காலை விரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆக்கினவங்க, 1.5 மணி நேரம் ஆக்கினவங்க, கடுமையான ஆர்த்தரைட்டிஸில் பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி 10,000 ஸ்டெப்பு நடக்கிறாங்க. எனக்கு 10,000 ஸ்டெப்பு நீங்கள் வந்து ஓட வேண்டாம், மாரத்தான்லாம் பண்ண வேண்டாம். அவங்க ஒரு 10,000 ஸ்டெப்பு அவங்களோட ஆரோக்கியத்துக்காக நடக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வந்து யாரையோ போய் ஒரு மேஜிஷியனை போய் எழுப்பினா எழுந்துருவாங்க, அதெல்லாம் மதம்னு நினச்சிட்டு இருக்கோம். மதத்தில் ஒரு நல்ல விஷயம் அதுதான் ஃபாஸ்டிங். அது நிஜமாகவே உங்களை எழுப்பும். நடக்க முடியலையா, அவங்க சொல்கிற மதத்தில் இருக்கிற உணவு கோட்பாடுகளை பாரு, அதை கடைப்பிடிங்க. என்னென்னத்தையோ கடைப்பிடிக்கிறாங்க. பேய் ஓட்டுறதை கடைப்பிடிக்கிறாங்க, அதை கடைப்பிடிக்கிறாங்க, இதை கடைப்பிடிக்கிறாங்க. போய் ராத்திரி ஃபுல்லாக எங்கேயோ போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்கள் மதத்தில் என்ன ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும், அதுதான் ஃபாஸ்டிங். அதை உங்களால் முடிஞ்ச அளவு கடைப்பிடிங்க. அதில் நடக்க முடியாதவங்க நடந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். அதாவது கை கால் விரிக்க முடியல, ஆர்ஏயில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி 10,000 ஸ்டெப் கண்ணு முன்னாடி இருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற கிளைண்ட்ஸ் நம்ம வந்து உணவு தாங்க கொடுக்கும். ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் மருந்து கொடுக்குறேன், வெறும் உணவு கொடுக்குறேன். உணவில் நல்ல உணவு கொடுக்குறேன். அதில் ஃபாஸ்டிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட். அவங்கள்ட்ட சொன்னேன், இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றீங்க, ஃபாஸ்டிங் எப்படி இருக்க போகிறீங்கன்னு. எனக்கு தெரியல மேடம், நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன், ஃபாஸ்டிங்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்க. எதுக்கும் உங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு. நான் கேட்டுட்டேன், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிற மாத்திரையை பண்ணிவிட்டு நான் இருக்கேன். எனக்கு பயம். ஆனால் அவங்க பிடிவாதமாக இருந்தாங்க. நான் அவங்கள கேட்பேன், நல்லா இருக்கீங்களா. ஆனால் இன்றைக்கி 10,000 ஸ்டெப் நடக்குது. ஏன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொன்னால அவங்க என்ன ஆட்டோஇம்யூன்லேருந்து எப்படி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் வெளில வந்தேன். ஸோ இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். ஸ்கின் க்ளோ பற்றி கேட்டிங்க. கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கில் வந்து வயிறு க்ளீனாக இருக்கிற டைம் ரொம்ப நேரம். நம்ம உடம்பு வந்து கழுவிட்டே இருக்கோங்க. வயிறு எப்பயாவது கழுவி இருக்கோமா? ஃபாஸ்டிங்கில் தான் வயிறு க்ளீன் ஆகுது. அதுவும் லங்ஸு க்ளீன் ஆகுது வந்து ட்ரை ஃபாஸ்டிங். ரம்ஜான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ட்ரை ஃபாஸ்டிங்னா தண்ணியே உடம்புக்குள்ளே போகலை. அது மிக கடுமையான ஃபாஸ்டிங். ஆனால் அதில் மனம், உடல், லங்ஸு எல்லாம் சுத்தான மாதிரி வேறு எதுலேயும் ஆகுது. ரொம்ப கடினம். 12 மணி நேரம் ட்ரை ஃபாஸ்டிங் இருக்குது. அதுக்கு எப்பேற்பட்ட மன உறுதி வேணும். தாகம் எடுக்காது அவங்களுக்கு, அதுவும் வெயில் காலத்தில். அப்போ அந்த மன உறுதி இருக்குது பார்த்தீங்களா, சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ்க்கு இப்போ வரேன். நீங்கள் ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் துபாய் போயிருந்தேன் ரம்ஜான் அப்போ. துபாய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்டிங். நான் எங்கள் வீட்டுக்காரோட போயிருந்தேன். இவர் வந்து அந்த ஹனி டேஸ்டிங்கில் உட்காந்து எல்லா ஹனியும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க ஃபாஸ்டிங்னு. அந்த கடைக்காரர் இவரை திட்டார், உன் பொண்டாடி பாரு
எப்படி ஃபாஸ்டிங் இருக்காங்க, எவ்வளோ பக்தியாக இருக்கீங்க, நீ தான் இருக்கியே அப்படின்னு. இவருக்கு புரியவே இல்லை, என்ன நீ சொன்ன அப்படின்னு. இல்லைங்க நான் ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. ஸோ இப்படி எல்லா மதத்துக்குமான ஒரு நல்ல விஷயத்த நம்ம எல்லாரும் செய்யணும். சஷ்டி ஃபாஸ்டிங் எனக்கு வந்து என்னோட கிறிஸ்துவ இஸ்லாமிய நண்பர்கள் அத்தனை பேரும் சஷ்டி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. 6 நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிப்பாங்க. அவங்க முருகனுக்கும் வேண்டிப்பாங்க. சில பேர் வேண்டி காட்டியும் அந்த ஃபாஸ்டிங் நல்லதுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 100 பேர் என்னோட ஃபாஸ்டிங் குரூப்பில் ரம்ஜான் ஃபாஸ்டிங் இறந்துருக்காங்க. அவங்க எல்லா மதத்தையும் சார்ந்தவங்க. ஏன் சொல்லுங்கள், ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஏன் அவங்க எல்லா மதத்துலையும் இருந்தவங்க செய்கிறாங்க சொல்லுங்கள். அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஏன் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறீங்களா, இதுதான் சாட்சி. இந்த 100 பேர் இணையறாங்கல்ல. இன்னொன்று மதம் தாண்டியும் நம்ம ஒரு நட்புணர்வு, அதுவும் ஒரு பெனிஃபிட்ஸ், நல்லுறவு பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸை பற்றிலாம் நம்ம யாருமே பேசுறது. இப்போ இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங்கை பொறுத்தவரை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விண்டோ வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப ஒரு டைம் பீரியட் இடையில இருக்குது. இப்போ அதுலேயுமே ஓவர் ஈட்டிங் பண்ணாலுமே அது பெனிஃபிட் கொடுக்காது. அது இப்போ ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ரம்ஜான் வந்து ஃபாஸ்டிங்க்கான டைம்னே தவிர ஃபீஸ்டிங்க்கான டைம் இல்லை. ரம்ஜானில் ஏன் ஃபாஸ்டிங் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த உணவோட பணத்தை மிச்சப்படுத்தி ஏழைகளுக்கு உணவளிக்கணும். அப்புறம் ரொம்ப அழகான விஷயம் இஸ்லாமியத்தில் என்னென்னா, ஒரு தட்டில் உணவளித்து நீங்கள் அவங்க யாராக இருந்தாலும் வந்து அதே தட்டில் சாப்பிடணும். நீங்கள் துபாயெலாம் போனீங்கன்னா எல்லாமே ஒரே தட்டில் போடுவாங்க, நீங்கள் எல்லாரும் கையில் எடுத்து சாப்பிடணும். அப்படிங்கிற ஒரு சமத்துவம் இருந்தது. அந்த சமத்துவத்துக்காக தான், அந்த பகிர்தலுக்காக தான், பட்டினியை உணர்வதற்காக தான், இதுக்காக தான். அப்புறம் அந்த தான தர்மங்கள் அதிகப்படுத்துவதற்கு தான். உன்னை நீ வருத்தி கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வருத்த வேண்டாம், உறுதி கொள்ளணும். உனக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்ணும், தேவையில்லாத சாப்பிடக்கூடாதுன்னு. இப்பயும் சொல்கிறேன், ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஃபீஸ்டிங்காக கிடையாது. சமோசாவை சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, போய் விளாசி வாங்கிறது, இட்ஸ் நாட் ஃபீஸ்டிங், இட்ஸ் ஃபாஸ்டிங். அதற்கான மரியாதை கொடுக்கணுன்னா சுத்தமான உடலுக்கு தேவையான உணவுகள், அது டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இல்லைங்கிறது வேறு. உடலுக்கு தேவையானது இது சாப்பிட்லாம், ரெட் மீட் சாப்பிட்லாம், ஒயிட் மீட் சாப்பிட்லாம், எக்ஸு சாப்பிட்லாம், போன் பிராத் சாப்பிட்லாம். இப்படியான உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது இந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங்கான அர்த்தத்தை நம்ம மேம்படுத்தலாம். அதை யாரோ ஃபீஸ்டிங்காக மாற்றி வச்சுட்டாங்க, கொண்டாட்டமாக மாற்றி வச்சுட்டாங்க. உண்மையை சொன்னால் கொண்டாடுங்க, எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே ரொம்ப நல்லது. ஆனால் ஹெல்த்தியாக கொண்டாடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லா கொண்டாட்டத்தையும் தீபாவளி உட்பட அன்ஹெல்த்தியாக மாற்றி வச்சுட்டோம். நம்ம இல்னஸை ஜாஸ்தி பண்ணுற பண்டிகைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் ரம்ஜான்கிறது முழுக்க சுத்தப்படுத்துகிற பண்டிகை. அதனால தான் எங்கள் குழுவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஃபோக்கஸ்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. காலையில் போன் சூப் குடிப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் சாப்பிடும்பொழுது தான் நல்ல அந்த ரம்ஜான் பண்டிகைக்கான மரியாதையை கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம், பர்சனல் எண்ணம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நாங்கள் மத ரீதியாக ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறோம், மதம் சார்பற்ற ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறோம். மத சார்பற்ற மக்கள் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான மக்கள், எந்த மதமாக இருந்தாலும் அதை நல்லதை எடுத்துக்கிறது, அதில் இருக்கிற நல்லதையும் மட்டும் எடுத்துக்கிறது, தேவையில்லாத தூக்கி போட்டுறது. ஏன்னா அப்போ தான் அந்த மதத்துக்கும் நல்லது. ஏன்னா மதம் வளரணும், பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கணும்னா சமத்துவம் இல்லை, பழசை நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த மதம் வளராது, அந்த மதத்தை விட்டு ஆட்கள் வெளில போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மதத்தில் இருந்து சார்பான ஒரு விரதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரம்ஜான். அப்போ நீங்கள் ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க காலையில் சகருக்கு வந்து போன் சூப், அப்புறம் ஒரு சாலடு, அப்புறம் நீர் சத்து உள்ள கொஞ்சம் பழங்கள், இதை நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி ரொம்ப உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஒரு முட்டையும் எடுத்துக்கலாம். முட்டையும் எடுத்துட்டிங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஒரு பழம், கொஞ்சம் போன் சூப்பு, கொஞ்சம் முட்டை, சூப்பு மாதிரியான விஷயங்கள், முடிஞ்சால் ஒரு லெமன் ஜூஸும் நல்லா உப்பு போட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எலக்ட்ரோலைட்ஸ் கொஞ்சம் உடம்புல இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு தாகமும் குறைவாக இருக்கும். ரொம்ப தண்ணி காலையில் குடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நிறையா பாத்ரூம் போயிடுவோம். நம்ம நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்கலை, அதனால் நம்ம ரொம்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நிறையா பாத்ரூம் போயிடுவோம், உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸும் நம்ம இழந்துடுவோம். அப்போ எலக்ட்ரோலைட்ஸை நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிங்க உப்பு போட்டு அப்படின்னா கொஞ்சம் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நிற்கும். இதை பண்ணிவிட்டு சாயங்காலம் அவங்க கஞ்சி அவங்க எப்போதும் போல் குடிப்பாங்க. கஞ்சி குடிச்சிட்டு லோ கார்பு ப்ரோட்டீன், அதாவது 60லேருந்து 70 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி, இல்லை 50 கிராமாவது மினிமம். அப்படிங்கிறப்ப சுட்ட மீன், சுட்ட இறைச்சி வகைகள், முட்டை வகைகள், காய்கறி வகைகள், இந்த சாலட் வகைகள், சூப் வகைகள் எவ்வளோ இருக்குது.
இதில் ஒரு அழகாக பிளேட் பண்ணி ஒரு 50 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி, ஒரே உணவில் 50 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி, இல்லை சகர்லையும் இஃப்தார்லையும் சேர்ந்து 50-60 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி பிளான் பண்ணி, இன்றைக்கி ChatGPT இருக்குது, இவ்வளோ என் உணவில் எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும்னா ChatGPT சொல்லிவிடும். ஏஐ எதுக்கு இருக்குது, ஏஐ வச்சு யூஸ் பண்ணுங்கள். என்னோடய கிளைண்ட்ஸ் வந்தோடனே அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது ஏஐயாக தான் இருக்கும். நான் வந்து ஏஐ எப்படி உபயோகிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பேன். ஏஐ தான் உங்களுக்கு டயட்டை டிசைன் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. டயட்டுக்கு அது எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஏஐ வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட உணவில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா நீ ChatGPT சொல்லிடுது. இதில் எவ்வளோப்பா மேக்ரோஸ் இருக்குது, மேக்ரோஸ் அப்படின்னு நீங்கள் டைப் அடிக்கணும். இதில் எவ்வளோ மேக்ரோஸ் இருக்குது அப்படின்னா கார்பு எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ அப்படின்னா 50-60 கிராம் ப்ரோட்டீன், கொஞ்சம் கொழுப்பு, ஃபைபர் இருக்கணும். ஃபைபர் தவிர்த்து குறைந்த அளவில் கார்பு, ஒரு 40 கிராம் 50 கிராமுக்கு மேலே கார்பு போகாமல் இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் 75 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே கார்பு இல்லாமல் பார்த்துக்கிறது. அப்படி உங்களுக்கு சாதாலாம் சாப்பிட்ணும் அந்த வீட்டில் இருக்குன்னா குயின்வா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. குயின்வாவில் கொஞ்சம் ப்ரோட்டீன் உண்டு, அதை நீங்கள் சாப்பிட்லாம். இதே வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இஸ்லாமியர்களில் வந்து வெறும் நான்வெஜ் மட்டும் இருக்க மாட்டாங்க, வெஜிடேரியன் உண்டு. வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களால காலைல முட்டை, போன் சூப் இதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ அவங்க வெஜிடேரியன் ப்ரோட்டீன் காலைல பாதாம், ஒரு பிளாக் காஃபி இல்லை பட்டர் காஃபி, அப்புறம் ஒரு லெமன் ஜூஸு, இதெல்லாம் பட்டர் காஃபி எடுத்துகிட்டு ஒரு பாதாம் எடுத்துகிட்டு நல்ல கொழுப்பு உணவு, வயிறு பசிக்காது. அப்புறம் ஒரு லெமன் ஜூஸும் எடுத்துகிட்டா உங்களுக்கு ஃபைபர், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம், ஃபைபர் வராது, எலக்ட்ரோலைட்ஸ் ஃபுல்லாகிடும். அப்புறம் இஃப்தாருக்கு எடுத்திங்கன்னா சுண்டல், திருப்பி வந்து பனீர், அதில் பனீர் சுண்டல், அதில் வந்து இருக்கிற காய்கறி, இல்லை சுண்டலில் வேறு கார்பு ஜாஸ்தி, பரவாயில்ல சாப்பிட்லாம். அப்புறம் நிறைய சாலடு, அப்புறம் கொஞ்சம் பொரியல், கீரை, ஒரு கீரை வச்சிங்கன்னா உங்களோட கட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் மோர், உப்பு போட்டு ஒரு மோர், இல்லை மொரிங்கா பவுடர் போட்டு ஒரு மோர் போட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா இஃப்தார் முடிஞ்சிடும். இது மதம் சார்பு ரம்ஜானுக்கு இருக்கக்கூடிய உணவு வகை. மதம் சார்பற்று நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓமேட் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். ஓமேடுனா 1 meal a day. இது வந்து வாரியார் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. வாரியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஜாப்பனியில் ஓரி அப்படிங்கிறத தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓமேட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் ஃபுல்லாக போருக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் வந்து ஃபுல் ஃபீஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அந்த போர் வீரர்களுக்கான தெம்பு உண்டு. காலைல ஃபுல்லாக போரிடுவாங்க, சாயங்காலம் சாப்பிடுவாங்க, போரிடுவாங்க. காலைல நீ எந்த வேலையும் தடப்படவோ கிடப்படவோ வேணாம், காலைல ஃபுல்லாக நீ எல்லா வேலையும் செய், ஆனால் ஓமேடு பண்ணு அப்படிங்கிறத நான் கடைப்பிடிக்கிறது. இந்து மத சகோதரர்களை அவங்க பட்னியாக இருக்கப்போ நீங்கள் சாப்பிடாங்க. அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கலாமா, குடிச்சிங்க போனால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிங்க, ரொம்ப குடிக்காதீங்க, ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸ் லாஸ் ஆகிடும். ஸோ அப்பப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு, இல்லை பிளாக் காஃபி குடிச்சோ க்ரீன் டீ குடிச்சோ, அவங்களுமே நீங்கள் ட்ரை ஃபாஸ்டிங் இல்லாட்டியும் சகரே வேண்டாம், காலையில் எதுவுமே சாப்பிடாதீங்க, ஒரு பிளாக் காஃபி குடிச்சிங்க, குடிச்சிட்டு மதியானம் ஒரு க்ரீன் டீ குடிச்சிடுங்க. அப்புறம் ஒரு 4-5 மணி அவங்க சூரியன் மறையத்து முடிஞ்சால் சூரியன் மறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லையா ஒரு 5 மணிக்கு அப்புறம் ஒரு சாலடில் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைபரில் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிடும். அப்புறம் அடுத்து ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா பாதாம், முட்டை, இல்லை ரெட் மீட்டு, கிரில்டு ரெட் மீட்டு, முக்கியமாக மீன் ரொம்ப ரொம்ப நல்லது, ஒமேகா 3யும் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ மீன், இந்த உணவை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கீரை, மோர், இந்த மாதிரி எடுக்கலாம். இதே வெஜிடேரியன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1000 கேலரிக்கு குறையாமல் இருக்கும். ஒரே தட்டில் 1000 கேலரினா உங்களுக்கு 2 ஹவர் எடுத்துக்கங்க. 5 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா, 7 மணிக்கு முடிங்க, இல்லை 6 மணி சன்செட்டுக்கு அப்புறம் தான் முடிக்கிறீங்க. இன்னும் நானும் இஸ்லாமிய விரதத்தை ரொம்ப இஸ்லாமியர்கள் மாதிரி தீவிரமாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், போன வருஷம் சரியா இல்லை, நான் அதுக்கு மொதல் வருஷம் இருந்தப்போ 6 மணி சூரியன் மறைஞ்சி தான் நான் உணவு சாப்பிடுவேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ரம்ஜான் விரதமாக இருக்கேன், கடைப்பிடிச்சிட்ருக்கேன். சில சமயம் 15-20 நாள் இருப்பேன், சில சமயம் 1 மாதமும் இருப்பேன். ஏன்னா என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறப்ப நம்ம ஏன் இருக்கக்கூடாது, அதுவும் உடம்புக்கு நல்லது, நம்ம ஏன் செய்யக்கூடாது, ரொம்ப வருஷமாகவே நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அப்போ 1 meal a day அப்படிங்கும்போது இதனால் பெனிஃபிட் என்ன அப்படிங்கும்பொழுது ஒரு மன உறுதி, சைக்காலஜி. நம்ம ஃபிசிக்கலாக என்ன நடக்கும், அது நடக்குமா, இது நடக்குமா, நான் நல்லா ஆகிடுவேனா, முதல்ல உங்கள் மைண்டு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த உறுதியை, நான் ஒரு வேளை தான் சாப்பிட போகிறேன், மிச்ச வேலை தண்ணி மட்டும்தான் குடிக்க போகிறேன், என்னோடய சகோதரர் ஒருத்தர் பட்னியாக இருக்கிறப்ப நானும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறப்ப மனிதநேயம் வளருது, மத சார்பற்ற தன்மை வளருது, நல்லதை இன்னொருத்தர் செஞ்சால் அந்த நல்லதை செய்யணுங்கிற எண்ணம் வருது. நீங்கள் உங்களோட மனம் அமைதிப்படுதல் இருக்குல்ல, விரதத்தில் வரக்கூடிய அமைதிப்படுதல் மாரி வேறு எதுலேயுமே வராது. விரதம் பார்த்தீங்க அப்படின்னா அமைதிப்படுதல் இஸ்லாத்துலேயே சொல்லியிருக்கு. எந்த ஒரு தீங்கையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, பேசக்கூடாது முதற்கொண்டு சொல்லியிருக்கு. அதையே நம்ம எடுத்துக்க மாட்டேங்குது. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுனா நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உறுதி வேணும், மன உறுதி வேணும், மாரத்தான் ஓடுறதுக்கு மன உறுதி வேணும். நம்மளுக்கு மன உறுதியான விஷயங்கள், சோம்பேறியாக இப்படியே உட்காந்துரு அப்படின்னு ஒரு மதத்தில் சொல்லிட்டாங்கன்னா இனிமேலுக்கு அந்த மதம் தான் சக்ஸஸ்.
நீ படுத்து தூங்கி நல்லா சோறு தின்னு படுத்து இரு, இதுதான் உன்னோட கடவுள் அப்படின்னு யாராவது ஒரு சாமியார் இன்னைக்கு நாளைக்கு ஓப்பன் பண்ணி சொன்னான்னு வச்சிங்க, அவருக்கு காசு கொட்டுன்னு கொட்டும். ஏன் நம்மளுக்கு நித்திய பிடிக்குது? ஜாலியாக இருங்கிறது. eat 5 star, do nothing. டூ நத்திங். ஜாலியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். லவ் மீ அப்படின்றாரு. மீ 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 அப்படின்றாரு. உன்னையே நீயே லவ் பண்ணுங்கிறாரு. அப்படின்னா என்ன? யார் என்ன ஆனாலும் கவலை இல்லை, நீ ஒன்றை லவ் பண்ணிக்க, சுயநலமாக இருங்க, ஜாலியாக இருங்க. செம்ம சக்ஸஸ் இன்னைக்கு. அதனால் எந்த மதத்துலையும் அப்படி சொல்லலை. உன்னோட மனசை உறுதிப்படுத்தணும். அப்போ சைக்காலஜிக்கலாக ஒரு வில் பவர், பேரலல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலல் லேர்னிங் அப்படின்னு இப்போ நீங்கள் இந்த கையால் விவேக் அப்படின்னு எழுதுங்களேன், வலது கையால் வலது கை விவேக் அப்படின்னு எழுதுங்க. இப்போ இடது கையால் விவேக்னு எழுதுங்க. எது ஈஸியாக இருக்குது? அதான் ஈஸியாக இருக்குது. இப்போ வலது கையால் திருப்பி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், விவேக்னு. இப்போ இடது கையால் பண்ணுங்கள். முன்னைக்கு இப்போ ஈஸியாக. ஓகே, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தெரியுதுல்ல முன்னையோட இப்போ ஈஸியாக உங்களால் செய்யுது. இதை நீங்கள் இன்னுமே நான் 3 தான் சொன்னேன், இதே நீங்கள் ஒரு 10 தடவை பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஃபஸ்ட்டு இப்படின்னு கை போகும், இப்போ என்னாகும் அப்படின்னு போயிடும். எப்படின்னா பேரலல் லேர்னிங், வலது கையால் கற்றுக்கிட்டதை இடது கையால் அப்ளை பண்ண முடியும், சைக்காலஜிக்கலி ப்ரூவன். அப்படிங்கிறப்போ உங்கள் மன உறுதியை நீங்கள் உணவில் காக்கும்போது உங்கள் பிஸ்னஸில் காமிச்சா என்ன ஆகும்? ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒருத்தவங்களோட அட்டாச்மெண்ட் எரியுமாங்க. திரும்பி உங்களை ஒருத்தவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க, நீங்கள் அவங்க மேலே காதல்னு சொல்லிட்டு அவங்க மேலே திரும்பி விழுறீங்க, அவங்க உங்களை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம்? மன உறுதியை மிஸ் பண்ணுறோம். அப்போ உறவுக்கு மன உறுதி வேணும், உடலுக்கு மன உறுதி மட்டும் இல்லை, உறவுக்கு வேணும், பணத்துக்கு வேணும், எல்லாத்துக்குமே வேணும், ப்ரொஃபஷனுக்கு வேணும், கேரியருக்கு வேணும், லேர்னிங்க்கு வேணும். உட்காந்து படிக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டோம். மொபைல் பார்க்கக்கூடாது, அது பார்க்கக்கூடாது, இது பார்க்கக்கூடாது, உட்காந்து வாசிக்கணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் வலது கையால் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது நீங்கள் உங்கள் மனதை வயிற்றுக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதை பண்ண 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 இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் உடச்சிடும். கரெக்டாக பேரியர் நோ எங்கே, ஏன்னா உங்களுக்கு நோ சொல்கிறீங்க. சாப்பாட்டுக்கே நம்ம நோ சொல்லிடுறோம். உங்களை நோக்கி வரக்கூடிய உங்கள் அம்மா சொல்லக்கூடிய சாப்பாட்டுக்கு நம்மளை ஊட்டி 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 வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம். அப்போ அதுக்கே நம்ம நோ சொல்கிறோம். அப்படிங்கும்போது இந்த நோவை கற்றுப்பீங்க. எங்கே கற்றுப்போம்? உறவில் கற்றுப்போம், கல்வியில் கற்றுப்போம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் கிரவுண்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க, டோனியை கிரவுண்டில் தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த கிரவுண்டு மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால இங்கே 1000 மஞ்ச சட்டை இருக்கலாம், ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சது? பால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அவர் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ உள்நோக்கி பார்க்கக்கூடிய நோ, எல்லாத்துக்கும் நோ சொன்னால் தான் கிரவுண்டில் நீங்கள் விளையாட முடியும். எல்லாத்துக்கும் நோ சொல்லணும். விம்பிள்டனில் டென்னிஸை விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பால் மட்டும் தான் தெரியணும். அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறது, அவங்க பால் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களே அந்த பாலை மட்டும் பார்க்க வைப்பாங்க. நீங்கள் விம்பிள்டன் டென்னிஸ் வாங்க, அந்த பாலை மட்டும் பார்ப்பாங்க. அப்படின்னா உலகத்துக்கே அவங்க நோ சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற டிவி இருக்குது, உலகம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் இருக்குது, எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு பால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோக்கஸை எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ரம்ஜான் விரதம் இருக்குல்ல, இந்த விரதம், அதுக்கு அந்த நோ சொல்கிறது, நம்மளோட பணம் செலவு பண்ணுறோம், தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம், அதுக்கு நோ சொல்ல வைக்கும். தேவையில்லாமல் டயத்தை மொபைலில் யூஸ் பண்ணுறோம், வேண்டாம் நோ சொல்லிட்டு படிக்க போகுது. ஒரு ப்ரொஃபஷனில் உயரணும், தேவையில்லாமல் என்னென்னமோ செய்வோம், ஆனால் அந்த உயரத்தை பார்க்க மாட்டோம், கோலை மட்டும் பாரு, நோ சொல்ல எல்லாத்துக்கும். இப்படி உங்களை நோ சொல்ல பழக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ரம்ஜான் விரதத்தையோ சஷ்டி விரதத்தையோ பழகுங்க. எவ்வளோ அழகாக மாறும் தெரியுமா? உங்களை யாருமே டேக் இட் கிராண்டடாக எடுக்க மாட்டாங்க, யாருமே உங்களுக்கு மரியாதை தராமல் போக மாட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒரு வின் சுச்சுவேஷனை பார்ப்பீங்க. இவ்வளோ அழகான வாய்ப்புகள் இருக்கிறப்ப எதையோ தேடி போயிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ரம்ஜான் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய அரிய பல தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.